சனி என்ற கிரகம் 12ஆம் பாவத்திற்கு சப்ளாடாக வரும்போது சனி என்ற கிரகம் 12ஆம் பாவத்திற்கு சப்ளாடாக வரும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்று பார்க்கும் பொழுது சனியும் இவற்றில் 2 காரகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். சனியும் ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கும், 12ஆம் பாவமும் ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும். ஸோ 12ஆம் பாவம் என்பது பாதத்தை குறிக்கின்றது, சனி என்பவர் கால்களை குறிக்கின்றார். ஸோ கால்களில் தான் பாதம் இருக்கின்றது. ஸோ எனவே இந்த 2ம் கிட்டத்தட்ட ஒரே வகையான காரகங்களை வைத்துள்ளது என்று நாம் பார்க்கலாம். அதே போல இந்த 12ஆம் பாவம் என்பது நாம் கடனை கொடுத்தல் என்பது 12ஆம் பாவத்தினுடைய ஒரு காரகம். ஸோ சனி எனும் பொழுது ஜாதகர் தன்னை விட கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு கடனாக கொடுப்பார். ஏனென்றால் தன்னுடைய மேன்மக்களுக்கு கொடுக்கும் பொழுது ஸோ அவர்களிடமிருந்து கடனை திரும்ப பெறுவது ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். எனவே ஜாதகர் தன்னுடைய கீழ்மட்ட உள்ளத்தில் உள்ள மக்களிடத்தில் கடன் கொடுக்கும்போது அதை வாங்குவதில் எளிது. அதே போல ஜாதகர் கொடுத்த கடனை தன்னுடைய எளிய மக்களுக்கு கொடுக்கின்ற காரணத்தால் கடன் தொகையானது சிறுகத்தான் ஜாதகருக்கு வந்து சேரும். ஒரே அடியாக மொத்தமாக ஜாதகருக்கு வராது, சிறுகத்தான் ஜாதகருக்கு ரிட்டர்ன் கடன் வந்து சேரும் என்று எடுத்துக்கலாம். ஸோ அதே போல காலில் பாதத்தில் பிரச்சனை ஏற்படும். சனியும் காலில் பாதத்தில் ஒரு பிரச்சனை. அதே போல ஜாதகரின் முதலீடுகள் சிறிய முதலீடுகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், ரகசியமாக. ஸோ யாருக்கும் தெரியாமல் தனக்காக சிறிய முதலீடுகள் ஜாதகர் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கின்றது. அதே போல ஜாதகர் தன்னுடைய எதிரிகளை நேர்முகமாக வீழ்த்த முடியாது. ஜாதகரால் 12ஆம் பாவம் என்பது இருக்கின்ற காரணத்தால் எதிரிகளை நேரடியாக வீழ்த்த முடியாது. எனவே ஜாதகர் ரகசியமாக திட்டமிட்டு தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துகின்ற ஒரு தன்மையானது இருக்கின்றது. அதே போல ஜாதகரை வீழ்த்தவும் எதிரிகள் ஒரு ரகசிய சூழ்ச்சிகள் என்பது செய்வார்கள். எதிரிகள் ஜாதகரை வீழ்த்தக்கூட ரகசிய சூழ்ச்சிகள் செய்வார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே சனியே 12ஆம் பாவத்திற்கு வரும்பொழுது கழிவுப் பொருட்கள் வெளிவருவதில் ஒரு பிரச்சனை. ஸோ சனி 12ஆம் பாவம் 8-12 என்றால் கழிவுப் பொருட்கள் மண்டலத்தில் ஒரு பிரச்சனை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிட்னி, வேர்வை சுரப்பிகள், தோல், முடி, இது போன்றவற்றெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சனி 12ஆம் பாவத்திற்கு வந்து 2, 4, 6, 10 என்பது 2 அல்லது 4 அல்லது 6 அல்லது 10 எனும்பொழுது ஒரு வருமானம், அதாவது கடன் கொடுப்பது ரீதியாகவும் முதலீடுகள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கு 6 எனும்போது மட்டும் ஸோ ஒரு மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நோயானது ஏற்படும் என்று எடுத்துக்கலாம். அதே போல ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை பெறுவது என்பது 12ஆம் பாவத்தில் உள்ள ஒரு காரகம், மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவது. எனவே சனியே 12ஆம் பாவத்துக்கு வரும்பொழுது இவர்கள் மருத்துவமனையில் தங்கினாலும் இவர்கள் மோஸ்ட்லி அரசு ஆஸ்பத்திரிகள், அதாவது அங்கே வசதிகள் என்பது சுத்தம் என்பது குறைவாக இருக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் தங்கி மருத்துவத்தில் மனையில் சிகிச்சை பார்ப்பார்கள் என்று கூட நாம் ஒரு பலனை எடுக்கலாம்.